பேபியோட ஸ்கின் எல்லோவா மாறுதா? பேனிக் ஆக வேண்டாம். நிறைய பேபிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஜாண்டிஸ் வர்றது காமன் தான். அது மோஸ்ட்லி பேபியோட லிவர் எக்ஸ்ட்ரா பிலிரூபினை வெளியே ப்ராசஸ் பண்ண இன்னும் கிராஜுவலாக லேர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, பேபிக்கு டிமாண்ட் இருக்கும் போதெல்லாம் ஃபீட் பண்ணுங்க. எஸ்பெஷலி 2 to 3 ஹவர்ஸ்க்கு ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் பிலிரூபின் பாடியிலேருந்து வெளியே போகும். ஐஸ் ரொம்ப எல்லோவாக தெரிஞ்சாலோ இல்லை எல்லோ கலர் ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருந்தாலும் பிலிரூபின் டெஸ்ட் பண்ணிக்கணும். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ தெரப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் கொடுக்கணும். ஆனால் பேபி ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தால் இல்லை ப்ராப்பராக ஃபீட் பண்ணலைன்னா இல்லை எல்லோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தால் இம்மீடியட்டாக உங்கள் பீடியாட்ரிஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாண்டிஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நியூபார்ன் ஜாண்டிஸ் நார்மலாக எப்போ இருக்கும், டேஞ்சர் சைன்ஸ் என்ன, பிலிரூபின் லெவல்ஸ் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க, ஃபோட்டோ தெரப்பி எப்போ தேவைப்படும், எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறேன்.